அனைவருக்குமான வணக்கங்கள் என் இதயத்திலிருந்து. நம்ம வாழ்க்கையில் பலதரப்பட்ட மனுஷங்களை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற அந்த பொழுதில் அவங்ககிட்ட நம்ம நிறைய பேசுகிறோம். நிறைய சுவாரஸ்யமான மனிதர்கள், நமக்குள்ளே ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்குற ஒரு மனிதர்கள், நிறைய மோட்டிவேஷன் சொல்கிற மனிதர்கள், நிறைய ஒரு லட்சியவாதிகள், அவங்கெல்லாம் சந்திக்கும் போது நம்மளும் அது போல் ஆகணுன்ற ஒரு கனவு வரும். அவங்க மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கனவை விட நம்மளுடைய வாழ்க்கை சூழல் வந்து நமக்கான ஒரு கனவை ஏற்படுத்தி தரும். நம்ம வாழ்க்கை சூழல் இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வறுமையில் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்படியான ஒரு சூழலும் இல்லை, நம்ம எதுவுமே இல்லை, நம்ம இந்த நோக்கி தான் போக போகிறோம், இந்த லட்சியத்தை நோக்கி தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு நேரத்துலையும் நமக்கான அந்த மோட்டிவேட் சொல்கிற அந்த மனிதர்களை விட, நம்ம பெருசாக ஹீரோவாக நினைக்கிற அந்த மனிதர்களை விட நம்மளுடைய வாழ்க்கை சூழல் நமக்கான ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அதை நோக்கி நம்ம போனால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அழகாகவும் மாறும். எனக்கான ஒரு வாழ்க்கை லட்சியம் நிறைய விஷயம் வாழ்க்கை சொல்லி தந்துட்டு போயிட்டே இருக்குது. நிறைய கஷ்டங்களும் நிறைய சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் நிறைஞ்சு தான் கிடக்கு. நம்ம ஏற்படுத்திக்கிற அந்த ப்ராப்ளம், நம்மளோட ஏற்படுத்துகிற அந்த வழிகள் வந்து நமக்கான ஒரு புது வழியை திறக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் மட்டும் இங்கே எல்லாமே வித்தியாசமாக பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, எல்லாருமே ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி ஏதோ ஒரு குறிப்பிட்ட இது நோக்கி போகிறாங்க. எனக்குள்ளே நான் எல்லோரையும் வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு எண்ணமும் ஒரு அப்படி தான் போயின்னு இருக்கு. எல்லோரும் வேடிக்கை பார்த்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு 4:30 மணிக்கு ஒரு சாயந்தரம் ஒரு 4:30 to 5 மணிக்கு நான் வேடிக்கை பார்த்த நேரத்தில் நான் பார்த்த மனிதர்களை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன். 4:30 மணிக்கு தலைப்பு வந்து 4:30 மணிக்கு. மேற்கே சூரியன் மறையும் 4:30 மணிக்கு நெடுஞ்சாலையில் ஒரு நாள் பயணிக்க நேர்ந்தது. மேற்கே சூரியன் மறையும் 4:30 மணிக்கு ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு நாள் பயணிக்க நேர்ந்தது. வயிறு முட்டை உணவை உட்கொண்டு ஆடி ஆடி நடந்து வரும் பசுவின் பின்னால் நடந்து வரும் முனியப்பனுக்கு வயது 60. வயிறு முட்டை உணவை உட்கொண்டு ஆடி ஆடி நடந்து வரும் பசுவின் பின்னால் நடந்து வரும் முனியப்பனுக்கு வயது 60. அரசாங்க மிதிவண்டி ஓட்டி கொண்டு பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பத்மாவுக்கு வயிறு கொஞ்சம் உப்பசம். அரசாங்க மிதிவண்டி ஓட்டி கொண்டு வரும் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பத்மாவுக்கு வயிறு கொஞ்சம் உப்பசம். கூலி வேலை செய்து வீடு திரும்பும் விமலாவின் கணவர் போன வாரம் தான் விபத்தொன்றில் மரணம் அடைந்தார். கூலி வேலை செய்து விட்டு வீடு திரும்பும் விமலாவின் கணவர் போன வாரம் தான் விபத்தொன்றில் மரணம் அடைந்தார். நம்ம பார்க்குறோம்ல, ஒரு 4:30 மணிக்கு இப்போ காலையில் போகும்போது ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேலையை தேடி போகிற ஒரு இது வந்து ஒரு ஏதோ தேடி போகிறாங்கல்ல, சாயந்தரம் வரும்போது அவங்க முகத்தில் எல்லாமே கொஞ்சம் டல்லான சோகமான ஒரு இது தான் இருக்கும். காலையில் போகிற மாதிரியான ஃப்ரெஷ்னஸ் சாயந்தரம் வராது. அப்படியான இது தான் நம்ம பார்க்கும்போது நம்ம மட்டும் ஒரு சில இது மட்டும் நம்ம அதே மாதிரியே இருக்கிறவங்க சொல்லிட்டு நிறைய டைம் ஃபீல் ஆகும். அது போல் ஒரு இது தான் நினைக்கிறேன். பள்ளி முடித்து வீடு திரும்பும் 10ஆம் வகுப்பு ஆசிரியரான ஆனந்தின் கால்கள் சற்றே ஊனம். பள்ளி முடிந்து வீடு திரும்பும் 10ஆம் வகுப்பு ஆசிரியரான ஆனந்தின் கால்கள் சற்றே ஊனம். வேகத்தடை ஒன்றில் விபத்துக்குள்ளான வீரனின் தம்பி இப்போது இருப்பது இருசக்கர வாகனத்தில் வேகமாக பயணம் செய்கிறான். ஆஜாகுபான உடற்கட்டுடன் கல்லூரி சென்று வரும் கஸ்தூரியின் கண்கள் கொஞ்சம் என் பின்னால் உட்கார்ந்திருந்தவனை பார்த்தது. 9ஆம் வகுப்பில் நான் ஒளிந்து பார்க்கும் ஓவியாவின் பக்கத்தில் அவளின் 5 வயது பிள்ளை. பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போய் வரும் இளம் வயது பெண்கள் கூட்டம் என் கண்களை குளிரச் செய்தது. வைக்கோலை மாட்டுக்கு வாரிக்கொண்டு போகும் வனிதா புன்முறுவலோடு சொல்கிறார். நம்ம கிராமத்தில் தானே வளர்கிறோம். நிறைய மாடு கோழி அப்படி கூட தான் வளர்ந்து பார்க்குறோம்ல. அப்படியான கிராமத்தில் வளர அந்த சூழல் வந்து ரொம்ப இனிமையானதும் கூட. ஆடு மாடு கூட வளர அந்த சந்தோஷம் வந்து நகரங்களில் எங்கேயுமே கிடைக்காது. இயற்கையோட ஒன்றி வாழறோம்ல, நல்ல காற்று சுவாச்சு, நல்ல உணவை சாப்பிட்டு அப்படி தான். வைக்கோலெல்லாம் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பெரும் பகுதி. நம்மளோட இதெல்லாம் வைக்கோல், மாடு, ஆடு எல்லாமே நானும் தினமும் பார்த்து கொண்டே தானே இருக்கிறேன். என் வேலைகளை மறந்து விட்டு வேலைக்கு போகிறத விட இவங்கள பார்க்கும்போது வர சுவாரஸ்யம், அந்த இது வந்து நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. நிறைய கற்பனைகளை வளர்க்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நமக்கான ஒரு கனவை வந்து நம்ம நோக்கி பயணம் பண்ணும்போது தான் நமக்கான உண்மையான சந்தோஷமாக கிடைக்குது. ஒரு நண்பன் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அங்கே ஸ்ரீகாந்த்னு ஒரு ஹீரோ இருப்பார்ல, அவருக்கு ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் அவங்க போய்
இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருவாரு. ஃபோட்டோகிராஃபியில் பணம் வராது, ஃபோட்டோகிராஃபியில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. பட் ஆனால் சந்தோஷம் நிறையா இருக்கும். நிறைய இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சீன் ஒன்று வரும். அப்பா கட்டி பூச்சி நாய்விடாங்கல்ல, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எனக்கு இதுவே போதும், என்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பணம் வந்து சேரலனாலும் பரவாயில்ல, நான் நினைக்கிற விஷயங்கள் பேசினாவே போதும் நான் ஃபீல் பண்ணுறேன். அது நம்ம சிறிய சந்தோஷமாக, நல்ல சின்ன ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அதை நம்ம மிகைப்படுத்தி நமக்குள்ளே நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளும் இந்த நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் நம்மளுடைய வாழ்நாட்களை கடத்திட்டு போகும் நான் ஃபீல் பண்ணுறேன். கடத்திட்டு போகும். நமக்கான ஒரு இலக்கு கண்டிப்பாக உருவாகிருக்கு. அதை நோக்கி பயணம் பண்ணும்போது நிறைய பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.